அவர்தான் நடிகர் விஜய் ஆளுநர் RN ரவியை சந்தித்து விட்டு தற்போது திரும்பியிருக்கிறார். ஆளுநரிடம் அவர் அளித்த கோரிக்கை மனுவில் என்னென்ன இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அதன்படி அவர் அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் கொடுமை தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் அந்த கோரிக்கை மனுவில் வலியுறுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆளுநர் RN ரவியிடம் அவர் மூன்று பக்கங்கள் கொண்ட அந்த கோரிக்கை மனுவை கொடுத்து ஒரு 25 நிமிடங்கள் ஆளுநர் RN ரவியுடன் அவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அவருடைய கோரிக்கைகள் என்னென்ன என்பது தொடர்பாக தற்போது அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வெளியாகவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் அந்த கோரிக்கை மனு குறித்த அனைத்து தகவல்களும் வெளியாக இருக்கிறது. ஆனால் பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு தொடர்பாக இன்று காலையில் அவர் ஒரு கடிதம் வெளியிட்டிருந்தால் அதில் பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் மற்றும் தோழனாகவும் நண்பனாகவும் நான் எப்போதும் இருப்பேன் என்று அவர் கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் பாலியல் வன்கொடுமை பிரச்சனையில் விரிவான விசாரணை நடவடிக்கைகள் தேவை என்று அவர் அளித்துள்ள அந்த கோரிக்கை மனுவில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 3 பக்கங்கள் அளித்துள்ள அந்த மனுவில் சுமார் 15 நிமிடங்களுக்கும் அதிகமாக ஆளுநர் RN ரவியிடம் அவர் ஆலோசனை நடத்தி இருக்கிறார். தாவேகா மாநாட்டில் ஆளுநர் பதவியே தேவையில்லை என்று கூறிய சூழ்நிலையில் இப்போது அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு முதன்முறையாக தமிழகத்தில் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இப்போது தாவேகா தலைவர் நடிகர் விஜய் ஆளுநர் RN ரவியை அவர் ஆளுநர் மாளிகையில் சந்தித்து இப்பொழுது திரும்பி இருக்கிறார். ஆனால் அவர் அந்த சந்திப்பின் போது என்னென்ன வலியுறுத்தினார் என்பது தொடர்பான பேட்டி அளிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் பேட்டி அளிக்கவில்லை. அந்த கோரிக்கை மனுவை மட்டும் வழங்கிவிட்டு அவர் சென்றிருக்கிறார். இன்று 1 மணிக்கு அவருக்கு அதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் சற்று முன்பே அவர் ஆளுநர் RN ரவியை சந்தித்து நடிகர் விஜயுடன் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்டோரும் ஆளுநர் RN ரவியுடனான அந்த சந்திப்பின் போது உடனிருந்ததாக கூறப்படுகிறது. தாவேகாவின் பொருளாளர் மற்றும் புஷி ஆனந்த் ஆகியோருடன் நடிகர் விஜய் ஆளுநரை சந்தித்து அந்த கோரிக்கை மனுவை அளித்திருக்கிறார். 3 பக்கங்களை கொண்ட அந்த கோரிக்கை மனுவில் தமிழகத்தில் அண்மை கால அந்த சட்டம் ஒழுங்கு நிலவரம் மற்றும் பெண்கள் மீதான அந்த பாலியல் கொடுமை விவகாரம் ஆகியவை தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடிகர் விஜய் ஆளுநரை சந்தித்து விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் அவர் செய்தியாளர்கள் பெருமளவில் அந்த கண்டி ராஜ்பவனில் குழுமி இருந்த போதிலும் வழக்கம் போல அவர் செய்தியாளர்களை சந்திக்காமல் நடிகர் விஜய் சென்று விட்டார். ஏற்கனவே அவர் இதுவரை கட்சி ஆரம்பித்த பின்னர் செய்தியாளர்களுக்கு இன்னும் பேட்டி அளிக்கவில்லை. கிண்டி ராஜ்பவனில் இந்த முதன்முறையாக ஆளுநர் RN ரவியை சந்தித்த பின்னர் அவர் மனு வழங்கிய பின்னர் அந்த மனுவில் உள்ள விவரங்களை தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் மற்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் எதிர்கட்சியினர் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தால் அது தொடர்பான விவரங்கள் என்னென்ன என்று அறிவிப்பார்கள். ஆனால் வழக்கம் போல நடிகர் விஜய் இன்றும் செய்தியாளரை அவர் சந்திக்கவில்லை. அவர் குழுமி இருந்த செய்தியாளர்கள் தான் கை காண்பித்து விட்டு உடனடியாக அந்த ஆளுநர் மாளிகையில் இருந்து அவர் வெளியேறி இருக்கிறார். இந்த மனு தொடர்பான விவரங்கள் அனைத்து இடங்களிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி அதற்கான நடவடிக்கைகளை விரைவாக எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்கிறார். மற்றொரு முக்கிய பிரச்சனையாக இந்த மழை வெள்ள பாதிப்பில் உள்ள விவசாயிகள் மற்றும் மக்களுக்கு உரிய நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. நடிகர் விஜயின் கோரிக்கைகள் தொடர்பாக ஆளுநர் RN ரவி அனைத்தையும் விசாரித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கைகளை விரைவில் மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த கோரிக்கை மனு குறித்தும் மற்றும் ஆளுநருடனான சந்திப்பு நிறைவடைந்த சூழ்நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவியுடன் சுமார் ஒரு 20 நிமிடங்கள் அவர் சந்தித்து தமிழகத்தில் நிலவக்கூடிய தற்போதைய பிரச்சனைகள், மழை வெள்ள பாதிப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக அவர் ஆளுநருடன் கலந்து ஆலோசித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாவேகா கட்சியை தொடங்கிய பின்னர் நடிகர் விஜய் முதன்முறையாக ஆளுநரை சந்தித்து ஒரு மனுவை அளித்திருக்கிறார். 3 பக்கங்கள் கொண்ட அந்த மனுவில் தற்போதைய தமிழக பிரச்சனைகள் தொடர்பாக அந்த மனுவில் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அவர் ஆளுநரை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறார். தமிழகத்தில் ஆண்டோறும் திமுக கூட்டணி ஆட்சி தொடர்பாக அவர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் ஆளுநரை தனியாக சந்தித்து அவர் புகார் மனு கோரிக்கை மனு அளித்திருப்பது மிகுந்த அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இன்று காலையில் அவர் ஒரு கடிதம் வெளியிட்ட சூழ்நிலையில் தற்போது அவர் 3 பக்கங்கள் கொண்ட அந்த மனுவில் மழை வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு மத்திய அரசு நிதி விடுவிப்பது, பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமையை விசாரணையை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர் ஆளுநரிடம் வலியுறுத்தி இருப்பதாக
கூறப்படுகிறது. ஆளுநரும் நடிகர் விஜயின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருப்பதாக தகவல்கள் வந்துள்ளன. தகவலுக்கு நன்றி கண்ணன்.